தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை விட்டு எதையும் செய்யாதீங்க. ஆண்டவரை கூப்பிடாம எங்கேயும் போகாதீங்க. ஆண்டவருடைய முதல்ல அவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருங்க. அந்த வழியை போக பிரயாசப்படுங்க. நெருக்கமாக தான் இருக்கும். அதுலலாம் ரொம்ப ஆகா ஓகோன்னு இருக்க முடியாது. ஆகா ஓகோன்னு இருந்தால் நீங்கள் ஜெபத்தில் உட்கார மாட்டீங்க. வழியில போகும்போது நெருக்கம் இருக்கும், வலி இருக்கும், வேதனை இருக்கும், கண்ணீர் இருக்கும், பாடு இருக்கும், பிரச்சனை இருக்கும். டோன்ட் வரி, அதெல்லாம் தூக்கி தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். யோவானின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, நானே வாசல், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் உள்ளும் புறம்பும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவானா. நானே வாசல். உண்மையா சொல்றேன், எவ்வளவு பெரிய இடம் இருந்தாலும் அதுக்கு என்ன இருக்கும்? வாசல். அதுக்கு ஒரு வாசல் கட்டாயம் இருக்கும். இந்த வாசலை குறித்து வேதத்தில் அநேக இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. வாசல்களே உங்க தலைகளை உயர்த்துங்கள், இதோ வாசற்படியில் கதை தட்டுகிறேன். வாசல் ரொம்ப முக்கியம். சொல்லுவாங்க, மெயின் டோருக்கு தீக்கு விட்டு போடுங்க, உள்ள இருக்கிறதுக்கெல்லாம் அது போடாதீங்கன்னு சொல்லுவாங்க. மெயின் டோர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நம்ம விரும்புவோம். ஆனால் அதனால பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு யார் தான்? கர்த்தர் தான். அப்ப நானே வாசல். ஒரு மனுஷன் என் வழியா வரணும்னு விரும்புறாரு. தெய்வம் கர்த்தர் உங்களை அவர் வழியா வர விரும்புறாரு. நம்ம வேறு வழியா வர்றோம். வேறு வழியா வர்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதே 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அழகா எழுதுறாரு. வாசிங்க, யோவான் 10:1. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுத் தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான் என்று எழுதுகிறார். அதனாலதான் வாசல்ல பிரவேசிக்கணும். கரெக்டானவங்க தான் வாசல்ல பிரவேசிப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ இது சொல்றார் இல்லையா, ஒருவன் நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், மீட்கப்படுவான். ரட்சிக்கப்படுவான்னா பாதுகாக்கப்படுவான். ரட்சிக்கப்படுவான் என்றால் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். ரட்சிப்புக்கு அவ்வளோ அர்த்தங்கள் இருக்கிறது. ரட்சிப்பு என்ன சும்மா ரட்சிக்கப்பட்டாங்க அப்படி கிடையாது. அவர் சொல்றாரு, என் வழியா ஒருத்தன் வந்தா அவன் தான் ரட்சிக்கப்படுவான். என்னுடைய வழியில வருகிறவன் தான் மீட்கப்படுவான். என்னுடைய வழியில வருகிறவன் தான் பாதுகாக்கப்படுவான். அப்ப அவர் தான் வழி. அதைத்தான் நம்ம பிரசங்கித்து கொண்டே இருக்கிறோம். இவன் என்ன சொல்றார்? நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் வழியா போகணும் என்று சொன்னால் அவரை மறக்கவே முடியாது, அவரை மறக்கவே கூடாது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு பெரிய சத்தியம் என்னன்னு சொன்னா, ஒருவன் இயேசுவின் வழியா தான் போய் ஆகணும். அதை தான் ஒரு மத்தேயு சுவிசேஷத்தில் கொண்டு வராரு. என்ன கொண்டு வராருன்னா, 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம். அந்த வழி எப்படிப்பட்ட வழி நம்ம முதல்ல அறிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. 7:14. ஜீவனுக்கு போகிற வாசல், நல்ல கவனி, ஜீவனுக்கு போகிற வாசலும் வழியும் ஒண்ணுதான். ஆமென் சொல்லுங்க. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. பிரதர், 2 வருஷம் வியாபாரி கூட்டத்துக்கு வரேன், நெருக்கமாக தான் இருக்கு. நீ நெருக்கமா போறதுனால தான் நிக்கிறீங்க. விசாலமா போயிட்டீங்கன்னா வரவும் மாட்டீங்க. சொல்லுங்க. ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி இருக்கா? இடுக்கம். முதல்ல என்னது? இடுக்கமா தான் இருக்கு. மாசம் ஆனா இவ்வளவுதான் இருக்கு, மீதியே இல்லை. பரவாயில்ல, அந்த மாசம் தாண்டுதா இல்லையா? இல்லை, போன மாதம் வைக்கப்பட்டவங்க மட்டும் கை வைத்துங்கன்னு சொன்னப்போ எத்தனை பேர் சொல்லுவீங்க? போன மாதம் நான் வாடகையே கொடுக்க முடியல பிரதர் சொல்ல முடியுமா? அவர் என்ன சொல்கிறாரு? அதே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். யாருங்க இது? இன்னைக்கு யார் கவலைப்பட்டா? நீங்க யாராவது சொல்லுங்களேன், எனக்கு சாப்பிட இல்லை, உடுக்க இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? சரிங்க, 1 மாதம் வீடு வாடகை பேலன்ஸ் கொடுக்கவே இல்லை அப்படி சொல்றவங்க சொல்ல முடியுமா? ஏன்? அதெல்லாம் நம்மளை ஆசீர்வதிச்சிட்டாரு.
நானே வாசல், என் வழியா ஒருவன் போனாதான் அவனுக்கு நித்திய ஜீவன், அவனுக்கு பாதுகாப்பு, அவனுக்கு விடுதலை, அவனுக்கு மீட்பு, அவனுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கும். நம்ம ஜீவனுக்கு போறோம், அதனால இடுக்கமா போகுது. நான் தான் சொல்றேனே, 1ஆம் தேதி வரும்போது 31ஆம் தேதி ஒண்ணுமே இருக்காது, எல்லாம் வாஸ் அவுட். 1ஆம் தேதி கர்த்தர் எனக்கு யாரை எழுப்பி கொடுக்கிறாரோ அதுக்கப்புறம் தான் என் அடுத்த கதை. 3 நாள்ல அந்த வாடகை சந்திக்கப்படலைன்னா அந்த வீட்டை காலி பண்ணி சின்ன வீட்டுக்கு வந்துடுவேன். இவ்வளவுதான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டே, இவ்வளவுதான். 3 நாள் கர்த்தர் எனக்கு கொடுக்க வேண்டிய 11,000 ரூபாய் வீட்டு வாடகை கர்த்தர் எனக்கு கரண்ட் பில் கட்டவில்லை என்றால் 3 நாள் கழிச்சு எனக்கு என்னுடைய காரியத்துக்கு எளிமையான ஒரு 4,000 3,000 வீட்டுக்கு வந்துடும். அதுக்கு நான் கவலைப்படவே மாட்டேன். இந்த மைண்ட்ல நான் இடுக்கமான வழியில போறேன். என் வழி விசாலம் கிடையாது. யாருக்கு விசாலம் இருக்கும் அதை எழுதுறாரு பாருங்க. அதே 7ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, அதே மத்தேயு 7:13 வாசிங்க. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல், அழிவுக்கு போகிற வாசல், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அதுல நிறைய பேர் போவாங்க, இதுல சிலர் தான் போவாங்க. இதை ஏற்றுக்கொள்றது ரொம்ப கடினம். இயேசு கிறிஸ்துவோடைய வழியில, இயேசு கிறிஸ்துவோடைய ஆனா நம்ம தப்பா என்ன பண்றோம், என்னன்னா இயேசு கிட்ட போனா எல்லாத்தையும் இழந்துட்டு போனோம். அப்ப எப்படி ஊழியம் செய்யறது, எப்படி ஜனங்களுக்கு உதவி செய்யறது, எப்படி மலை மேல் இருக்கிற பட்டணமா அப்படி கிடையாது. இயேசுனுடைய வழியில போகணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். இது எதுவுமே எந்த கிடையாது. இது முதலாளி கர்த்தர் தான். கை தட்டுங்க பார்க்கலாம், ஆமென் சொல்லுங்க. என்கிட்ட இருக்கிற சொத்து சுகங்கள் ஆசீர்வாதங்கள் வருமானங்கள் எல்லாமே யாருடையது? இயேசுவோடது. அவர் தான் நிஜமான. எந்த நேரத்தில் வேணாலும் என் ஜீவன் எடுக்க அவருக்கு அதிகாரம் இருக்குது. மதிகேடனே உன் ஆத்துமா என்று இரவு எடுத்துக்கொண்டால் உன்னுடைய சொத்துகள் யாருடையதாகும் யோசின்றார். உனக்கு இருக்கிற வரைக்கும் உனக்கு தங்கத்தை செயின் தான், உனக்கு காலில் கொலுசுல தங்கம் தான், எல்லாம் தங்கம் தான். இறந்து போன பிறகு உனக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, அதை அவர் சொல்றாரு. இடுக்கமான வாசல் வழியா பிரவேசிக்கிறவர்கள் சிலர் தான். அந்த சிலரை தான் நம்ம இருக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் அவர் வழியில் போகும்போது நெருக்கம் இருக்கும், வலி இருக்கும், வேதனை இருக்கும், கண்ணீர் இருக்கும், பாடு இருக்கும், பிரச்சனை இருக்கும். டோன்ட் வரி, அதெல்லாம் தூக்கி தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். இன்னும் பிரதர், ஆண்டவரை தேடி இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தேன், என்ன செய்யணும்? ஒரு கேட்பார், உனக்கு என்ன செய்யணும் சொல்லு. நான் தந்தா நீ சொல்கிற காரியத்துக்கு செலவு பண்ணியான்னு முதல்ல கேட்பார். நம்ம ஏன்னா செலவு பண்ண மாட்டோம், ஏன்னா நமக்கு அதனுடைய வெளிப்பாடே தெரியாது. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ கர்த்தருடைய நாமத்தினால இந்த வேதம் சொல்லுகிறது, என் வழியாய் ஒருவன் என்ன பண்ணணும்? பிரவேசிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் அப்போ தான் மீட்கவே படுவீங்கன்னு சொல்கிறாரு. மீட்பு, ரட்சிப்பு என்றால் மீட்பு. ஏதோ ஒரு விதத்தில் கட்டப்பட்டு இருப்பீங்க. மதுபான கட்டு, இல்லைன்னா ஏதோ ஒரு பெருமையின் ஆவி, இல்லைன்னா குறை சொல்லுகிற ஆவி, குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவி, யாரையாவது தப்பாக பேசுகிற ஆவி, இதெல்லாம் நீங்கள் மீட்கப்படாமல் இருக்கிறீங்க. நீங்கள் இயேசுன்னு சொல்லும் பொழுது அதில் மீட்பே வரும். அப்போ தான் உங்கள் பிஸ்னஸில் ஒரு ஆசீர்வாதம் வரும், ஒரு மேன்மை வரும். நீங்கள் கொஞ்சம் விதைப்பீங்க, திரளாக இருப்பீங்க. கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. பெரிய ரகசியம் பிரியமானவர்களே, இது நம்ம அறிஞ்சுக்கிடணும். தேவனுடைய பிள்ளைகள், இயேசுனிடத்தில் வார்த்தைகள் இருந்தது. இடுக்கமான வாசல் தான், வழி நெருக்கம் தான். இன்னைக்கு உலகம் நம்மளை எப்படி பார்க்குது? உலகத்தை எப்படி பார்க்குறாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். 3 காரியத்தில் நம்ம ரொம்ப இந்த 3 காரியத்துக்காக தான் ஓடுறோம். ஒன்று கல்வி, இன்னொன்று மருத்துவம், இன்னொன்று என்ன இருக்குது? நியாயஸ்தலம், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு. இந்த 3 காரியத்திற்காக தான் மனுஷன் சேர்க்குறான். கல்வி கவர்மெண்ட்டில் வச்சுருந்தாலும் நம்ம இங்கே தான் சேர்க்குறோம். 1,50,000 லட்சம் ரூபா கட்டி தான் சேர்க்குறோம். அதில் நமக்கு திருப்தி இல்லை. கவர்மெண்ட்டில் சேர்க்குறவங்களும் 495 மார்க் எடுக்கிறாங்க. நமக்கு அதில் என்ன இல்லை? பிள்ளை கட்டுறோம், அப்படி கட்டுறோம்னு நினைக்கிறோம். மருத்துவம் கர்த்தர் சொல்கிறாரு, நானே உன் பரிகாரியாகிய வியாதியஸ்தர் மேல் கைகளை சொஸ்தமாவார்கள். நம்ம யாரை தான் நம்புகிறோம்? மெடிக்கல் என்ன தான் சொல்லுங்கள், நம்புகிறோமா இல்லையா? மெடிக்கலின் போடாதவங்க கை வைத்துங்கன்னா கம்மியாக கை வைத்தோம். எதிர்காலத்தில் அவ்வளோ உண்மை நான்லாம் போடவே இல்லை. என்றைக்கோ சாக வேண்டிய ஆள் இன்னும் உயிரோடு வச்சுருக்கார். அதனால் எனக்கு தெரியும் கர்த்தர் என்னை நடத்துவார் என்று சொல்லி. இப்போ நம்ம நம்பிக்கையெல்லாம் எதில் தான் போகுது? அதன் மேலே தான் போகுது. ஒவ்வொரு மீட்டிங்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் சந்திக்கிறேன். இப்போ சமீபத்தில் அந்த அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா
கால் வலி, நிற்கவே முடியல. எந்த மாத்திரை எடுக்கல, எந்த ஆஸ்பத்திரிக்கும் போகல. அது எப்படி போச்சுன்னு எனக்கே தெரியல. ஒவ்வொரு வழி மத்தியிலையும் கர்த்தர் என்னை காண்பித்து கொடுக்கிறார். இதற்காக ஜெபிக்கணும். இந்த 3 காரியங்களுக்காக தான் இன்னைக்கு நம்ம வளரணும் 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 தேவை. நான் சொல்கிறேன், இயேசுங்கிற வழியில் போனோன்னு வைங்க, இந்த 3மே நடக்காது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இயேசுடைய வழியில் நம்ம நடந்தால் இந்த ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, இந்த மருத்துவம், இந்த கல்வி, கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தி. ஒரு மனுஷனுக்கு தேவை என்னது? அறிவையும் புத்தி கூர்மைதான். ஒரு நேரம் வேலையை பார்க்குறான், ஒரு மாதம் மளிகையில் நிற்கிறான், அடுத்த மாதம் மளிகை கடை வைக்கிறான். ஒரு மாதம் ஒருத்தட்ட வேலை செய்கிற உண்மையாக வேலைக்காரன் அவன் பிஸ்னஸில் வளரணும்னு நினச்சா அவன் அதை கவனிக்கிறான். வளர்ச்சியை, ஞானத்தையும் அறிவை கொடுக்கிறது கர்த்தர். அது உங்ககிட்ட தான் இருக்குது. அது ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. ஆனால் இன்றைக்கு நாம் இந்த உலக பிரகாரமான காரியங்களிலே, அதனால தான் அவர் என்ன சொல்றாருன்னா, என் வழி தான் கரெக்டான வழி, நானே நல்ல மெய்ப்பன். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை விட்டு எதையும் செய்யாதீங்க. ஆண்டவரை கூப்பிடாம எங்கேயும் போகாதீங்க. ஆண்டவருடைய முதல்ல அவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருங்க. அந்த வழியை போக பிரயாசப்படுங்க. நெருக்கமாக தான் இருக்கும். அதிலெல்லாம் ரொம்ப ஆகா ஓகோன்னு இருக்க முடியாது. ஆகா ஓகோன்னு இருந்தால் நீங்கள் வந்து ஜெபத்தில் உட்கார மாட்டீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு காரியங்கள் தான் என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஜெபத்தில் போய் உட்காருவோம், மனசுக்கு சமாதானமாக இருக்கும். ஏன்னா இங்கே நம்ம ஒன்றும் பணம்லாம் கொடுத்து அனுப்புறதில்லை. ஏதோ கர்த்தருடைய கிருபையில் அந்த மனுஷன் இலவசமாக டீ கொடுக்குறாரு, இன்னொரு மனுஷன் வடை வாங்கி கொடுக்குறாரு. அதுவும் எனக்கு செலவு இல்லை. தேவன் எப்படி நடத்துகிறார் பாருங்க. கர்த்தர் ரொம்ப நல்லவர். அவர் சொல்லுகிறார், என் வழியாய் வந்தால்தான் உனக்கு என்னது? சமாதானம். அல்லேலூயா சொல்லுங்க. அது என்ன சொல்ல? அடுத்த அந்த அதே வசனத்தை வாசிங்க. மற்ற யோவான் 10:9, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இயேசுவின் வழியா போனா, நீங்க இயேசுவோட வழியில போயிட்டே இருந்தா உள்ள உங்களுக்கு என்னன்னு எல்லாம் தெரியும். மேய்ச்சல் என்றால் ஆசீர்வாதம், மேய்ச்சல் என்றால் மேன்மை. நீங்க எதிர்பார்க்கிற நன்மை உள்ள இருக்குது. அவன் மேய்ச்சலை கண்டடைவான். அப்படின்னா இப்போ அவர் ஆடை வச்சு எழுதுறாரு. ஆடுக்கு என்ன மேய்ச்சல்? புல்லு வேணும், ஆட்டுக்கு இலை வேணும். அவர் சொல்றாரு, நீ என் வழியில, என்னுடைய வழியை நீ தெரிஞ்சுக்கிட்டா, நீ உள்ள வந்தாலே போதும், உள்ள உனக்கு ஏராளமான மேய்ச்சல் இருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இந்த உலக பிரகாரமான மேய்ச்சல் எல்லாம் கல்வி கூடத்துக்கும், மருத்துவத்துக்கும், போலீஸ் ஸ்டேஷனுக்கும், கோர்ட்டுக்கு தான் தேவை. நீங்க ஆவிக்குரிய அர்த்தத்தில் ஆண்டவரோடு நீங்கள் இணைந்தால், உங்க வீட்டில் நான் ஒன்று சொல்றேன், சண்டை இருக்காது, சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. சந்தோஷம் இருக்குதோ இல்லையோ, நிம்மதி இருக்கும். ஆமென். அல்லேலூயா. உங்க வீட்டில் என்ன இருக்கும்? நிம்மதி இருக்கும், மேன்மை இருக்கும். அதுல தான் அவர் அப்படி எழுதுறாரு, நானே வாசலப்பா, என் வாசலுக்குள்ள வாங்க என்று சொல்லுகிறார். நீங்க யார வேணா இருங்க, நீங்க எப்படிப்பட்டவர்களாம் வேணா இருங்க, ஆண்டோடைய வாசலை தெரிந்து கொள்ளுங்க. நானே வாசல். யோவான் 10:10 நல்லா படிங்க. திருடன் திருடவும் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்க வந்தேன். அப்ப ஜீவனுக்கு போகிற வழி எப்படிதான் இருக்கும்? நெருக்க பக்கத்தில் அப்படி நெருக்கமாக தான் இருக்கும். கைப்பிடி சொல்லுங்க, வாழ்க்கை நெருக்கமாக தான் இருக்கும். ஒவ்வொரு வியாபாரி மீட்டிங்லையும் 5 சவரம் நகை வராது, சமாதானம் தான் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சந்தோஷம் உலகத்தில் யாராலும் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. நெருக்கமாக சந்தோஷப்படுங்க. உண்மை சொல்கிறேன், ஊழியம் என்பது நெருக்கம். அது எண்டில், டிசம்பர் எண்டில் பார்க்கும்போது தெரியும், அடேங்கப்பா கர்த்தர் இவ்வளவு கொடுத்து ஊழியத்தை செஞ்சுருக்கிறாரா. அது என் கையில் இருந்தேன்னா இல்லை, லட்சக்கணக்கான செஞ்சு ஊழியம் செய்கிறோம். யாருக்காக? அது ஜனங்களுடைய பிரயோஜனத்துக்காக. ஒரு பக்கம் மண்டப வாடகை, இன்னொரு பக்கம் சாப்பாடு. வேற எங்கே போகுது நம்ம காசு? உண்மையை சொல்கிறேன், ஆஸ்பத்திரிக்கு இல்லை, கோர்ட்டுக்கு 10 பைசா போகல, இதுக்கெல்லாம் செலவே பண்ணல. எப்போ இயேசு கிறிஸ்துனுடைய வாசலிலே உங்கள் கால்கள் நுழைகிறதோ, அது வழி நெருக்கமும் இடுக்கமும். உண்மை, நீதி, நேர்மை. நீங்கள் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குங்க, நீங்கள் கரெக்டாக ஒரு வாசலில் போங்க, 10,000 மிச்சம் இருக்கும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. உண்மையை சொல்லுகிறேன்,
சத்தியம், இதெல்லாம் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிற சத்தியம். அதை செஞ்சு பாருங்க, அதை முயற்சி பண்ணி பாருங்க. அதை நான் சொல்றேன், ஒரு நாள் இன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் பொய் சொல்ல மாட்டேன், உண்மையை தான் பேச. அப்படி இருந்து பாருங்களேன், பார்ப்போம். ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு காரியத்தில், ஏதோ ஒரு மாற்றி கீத்தி பேசி எப்படியாவது அவனை திருப்திப்படுத்தணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி ஒவ்வொரு நாள் அப்படி செஞ்சு நீங்கள் பார்த்தா நீங்கள் தேவன் ராஜ்யத்துக்கு நேராக நடக்கிறீர்கள். அல்லேலூயா. உங்களை அவர் மீட்கிறாராம். ரெண்டாவது மேய்ச்சலை கொடுக்காராம். உள்ளே இருக்கிற ஆசீர்வாதங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். வேதம் சொல்லுது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில். எங்கே இருக்கும்? ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில். நீங்கள் காசு வேணும்னா உடனே அந்த பத்திரத்தை கேட்போம் இந்த பத்திரத்தை கேட்போம்லாம் நினைக்கக்கூடாது. கத்தட்ட நான் சொன்ன இந்த ஊழியத்துக்கு வரும்போது சொன்ன முதல் தான், ஆண்டவரே சொன்ன நிறைய சகோதரரை உனக்கு கொடுப்பேன். அப்போ நான் சொன்னேன், ஆண்டு யாருக்கிட்டையும் நீ போய் உன் தேவையை சொல்லி 10 ரூபா வாங்கக்கூடாதுன்னு சொன்னார். இது வரைக்கும் நான் 3 வருஷமாக அந்த கூட்டத்தை நடத்துகிறோம். எந்த மனுஷனையும் பர்சனலாக போய் எனக்கு ஒரு 100 ரூபா கொடுங்கன்னா கேட்டதே கிடையாது. நம்ம நோக்கமும் நம்ம சிந்தனை பண்ண பெரிய இதாக அப்படிலாம் கிடையாது. நம்ம இன்னும் வீட்டு வாடகை கொடுக்குறோம், தேவை பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். 2 பிள்ளைகள் காலேஜில் படிக்குது, பிரயாணப்பட்டு போகிறோம், எல்லா தேவைகள் இருக்குது. இதெல்லாம் எப்படி நடக்குது? அந்த வாசல். அல்லேலூயா சொல்லுங்க. அல்ல, உங்கள் எதிர்பார்ப்பு இங்கே வந்திருக்கிற மனுஷன் மேலே இருக்கக்கூடாது, இங்கே வந்திருக்கிறவங்க மேலே இருக்கக்கூடாது. உங்கள் எதிர்பார்ப்பு யார் மேலே தான் இருக்கணும்? ஆண்டவர் மேலே தான் இருக்கணும். கை தட்டி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணு. எல்லா கைகளை தட்டி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. எதிர்பார்ப்பும் வழியும் நீங்கள் கரெக்டாக ஆண்டவர் மேலே வச்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும், உங்கள் வாழ்க்கை ரொம்ப மேன்மையாக இருக்கும், உங்கள் வாழ்க்கை மகிமையாக இருக்கும். ஆண்டவரே உங்களுக்கு செய்வார். இந்த 3 காரியத்தை நீங்கள் தேவன்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவரை, என்னுடைய வேஸ்ட், என்னுடைய பணம் இந்த 3லேயும் போய் சேரவே கூடாது. அது யார் ஒரு யூடியூப்பில் போகுது, யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல. தடுத்ததுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலு, எடுத்ததுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலு, அவன் பிள்ளை அதில் சேர்த்துருக்கான், நானும் அதில் சேர்க்குறேன், இப்படிப்பட்ட காரியங்கள் அதெல்லாம் வேண்டாம். நானே வாசல். ஒருவன் இந்த வாசல் வழியாய் வந்தா அவன் ரட்சிக்கப்படுவான், இந்த வாசல் வழியாய் வந்தால் அவன் மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லுகிறார். நீங்கள் கட்டாயம் ஆண்டோடைய வாசல்களை வந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஆசீர்வாதமாக தான் இருப்பீங்க, நீங்கள் தரித்திரராக இருக்க மாட்டீங்க. ஏன்னா அவர் முதல்ல எழுதுறாரு, நீயோ அநேக ஜாதிகளுக்கு நீயோ கடன். இது வாக்குத்தத்தம். அப்போ கடன் கொடுப்புற அளவு தான் நம்மளை ஆசீர்வதிப்பா. அதை முதல்ல உணரணும். நம்மகிட்ட யார்ட்டையும் போய் எனக்கு சாப்பாடு இல்லை, எனக்கு ட்ரெஸ்ஸு இல்லை, எனக்கு வழி இல்லைன்னு கேட்க விட மாட்டார் ஆண்டவர். அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ளே இருக்கணும். அதுதான் அவருடைய வழி. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவன் வாழ்க்கையை கட்டாய ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். ஒரு நாள் அவன் தரித்திரப்பட்டு போக மாட்டான். ஏன்னா அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவர், உங்கள் பதவி உயர்வுகளை கொடுக்கிறவர், உங்கள் கைகளுடைய வருமானத்தை பெருக பண்ணுகிறவர். அதனால தான் அதை பேதுருவுக்கு செய்து காட்டினார். மீன் இல்லைன்னு சொன்னா, வா என் பின்னாடி கூட்டிட்டு போய் வலை கிளியத்தக்க மீன்களை கொடுத்தார். அன்னைக்கு தேவையான மீனை கொடுக்கல. கவர்மெண்ட்ல வரி கேட்குறாங்க, வரி கேட்கும் போது இடரெல்லாம் இருக்காத, நம்ம வரி கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு வீட்டில இருந்து பணத்தை எடுத்துட்டு அவர் சொல்லலை. ஏன்னா ஒரு தெய்வம் போறாரு. உன் பிஸ்னஸ் என்ன? என் பிஸ்னஸ் மீன் பிஸ்னஸ். போ கடற்கரைக்கு போ, தூண்டில போடு. சும்மாலாம் வராது, தூண்டில் போடணும், தூண்டில் போட தெரியணும். மீனை போடுறான், போட்டு மீனை பிடி. அந்த மீனை கண்டுபிடிக்கணும்ல, வலைய போட்டவர் இப்ப தூண்டில போட சொல்றாரு. மீனை பிடி. அந்த மீனு வாய தெர, அதுக்குள்ள என்ன இருக்குது? வெள்ளி பணம் இருக்கு சொல்றாரு. கஷ்டம். வலை போட்டு பிடிச்சாரு பேதுரு, தூண்டில் போட சொல்றாரு. ஒரு மீனை பிடிச்சு வரி கட்டுன்றார். அதுக்கப்புறம் நிறைய கொடுத்துருப்பார். இப்படி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறது பட்சபாதம் உள்ள தேவனே கிடையாது. எல்லாரையும் ஆசீர்வதிப்பா. ஜெபிக்க முடியல, எல்லாரும் எழுத இருக்கலாம்.